அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நீங்க பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னாக்க ப்ராபபிலிட்டியில் பார்க்க போறோம். அடுத்த வீடியோ பாருங்க என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சாலையில் செல்லும் சரிங்களா, எவ்வளோ 250 வாகனங்கள் சோதனை செய்கிறாங்களாம். அதில் வந்துட்டு செய்யப்பட்ட வாகனத்துல இருக்கான் 230 வாகனம் வந்துட்டு சரி பற்றி முடிச்சிட்டாங்க சரிங்களா. அது என்ன பண்ணிருக்காங்க, சம வாய்ப்பு முறையில் என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி தான் சம வாய்ப்பு முறை சொல்றாங்க. எடுக்கும் போது என்ன சொல்றாங்க, அந்த சோதனை செஞ்சிருப்பாங்க தேர்வு செய்யும் போது அதுல 17 ரிப்பேர் இருக்கும்ல, அதான் கேட்டிருக்காங்க. 17 ரிப்பேர் ஆனதான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்கு, மொத்தம் எத்தனை இருக்கு, 250 இருக்கு. எத்தனை கரெக்டா இருக்கு, 230 இருக்கு. மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணாக்க 20 கிடைக்குமா சரிங்களா. அதுல இருந்து ஏதோ ஒரு வாகனத்தை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. C1 ஓகேவா. டோட்டல் எத்தனை இருக்கு, 250. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. இந்த 0 கேன்சல் பண்ணாக்க என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும், 0 கேன்சல் பண்ணுங்க, 2/25 சரிங்களா. அது லிப்பர் ஆனதோடைய வாகனம் தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 250 இருக்கு, அதில் 230 வந்துட்டு ஓகேவா இருக்கு சரிங்களா. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 20 இருக்கும். அந்த 20 தான் இருக்கு. அது வந்து ஏதாவது ஒரு வாகனத்தை மட்டும் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் சொல்கிறாங்க. டோட்டல் அந்த 250 இருக்கு. இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 2/25. அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இது பாசிபிலிட்டியில போய்கிட்டே இருக்கும். இந்த மாடல் பாருங்க, 4, 6, 8 4,6,8 என்ற எண்கள் ஓகேவா. இந்த எண்கள் என்ன பண்றாங்க, 2 ஓகேவா, 2 டிஜிட்டா அமைக்கிறாங்க. அவ எண்கள் எப்படி இருக்கும், 64 விட பெரிதாக இருக்கணுமா சரிங்களா. அப்படி இன்னொரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க பாரு, பிராக்கெட்ல கண்டிஷன் கூட முக்கியமா பார்க்கணும். என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ஒரு வாட்டி ஒரு முறை எடுத்துட்டுனா ஒரே இலக்கணத்தை 2 முறை மட்டும் எடுக்கணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒரே இலக்கணத்தை 2 முறைக்கு மேல பயன்படுத்தக்கூடாதான் சரிங்களா. அப்ப 2 வாட்டி தான் எடுக்கணும். இப்ப எத்தனை இருக்கு நம்மள்ட்ட, 4, 6, 8 இருக்கா. இப்ப எப்படி 4, 6 எடுக்கலாம், 4, 8 எடுக்கலாம். அதுக்கு மேல திரும்ப எடுக்கக்கூடாது. 4, 6, 4, 8 சரிங்களா. திரும்ப 6, 4, 6, 8 எடுக்கலாமா, 6, 4, 6, 8 எடுக்கலாம் சரிங்களா. அடுத்த என்ன இருக்கு, 8, 6, 8, 4 8, 6, 8, 4. அவன் என்ன கண்டிஷன் கேட்டிருக்கான் சொல்லி பாருங்க, 64 விட பெரிதாக இருக்கணுமா. 64 விட எந்த நம்பரா பெருசு, 64 எடுக்கக்கூடாது, 64 விட பெருசா இருக்கணும். அப்ப 68 எடுக்கலாம், 86 எடுக்கலாம், 84 எடுக்கலாம். மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி நம்மள வந்திருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 பாசிபிலிட்டி வந்திருக்கு. நம்ம எத்தனை வருது, பெரிய 64 விட எத்தனை நம்பர் பெருசா இருக்கு, 3 நம்பர் தான் இருக்கு, மேல 3 ஓகேங்களா. இது நீங்க கேன்சல் பண்ணா என்ன வரும், 1/2 சரிங்களா. ரெண்டு டிஜிட் நம்பர் எடுக்க போறீங்க. அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா, காம்பினேஷன் 2 வாட்டி தான் எடுக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. 46, 48, 64, 68, 86, 84 இந்த மாதிரி காம்பினேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. டோட்டலாக உங்களுக்கு 6 காம்பினேஷன் வந்திருக்கு. அதுல 64 விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 3 தான் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. 64 நம்பர் இருக்கு, ஆனா 64 விட அதிகமா சொல்லிட்டாங்க. 64 எடுக்க முடியாது, 68, 86, 84 மட்டும் எடுக்க முடியும். அதான் 3/6 போட்டிருக்கேன். இதை கேன்சல் பண்ணா 1/2 சுத்தம் வரும் சரிங்களா. இதே மாதிரி நான் ரெசம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. இதே போல நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். தேங்க்யூ.